ஹாய் பிரைஸ் அலாட். இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னா, அதை நான் பேச போகிறதில்ல, இன்னொரு சகோதரர் அதை சொல்லுவார். அதை ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு வார்த்தைகளையும் தெளிவாக கவனிங்க. ஓகே, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள். பாவத்தை பற்றி பேசுவார், இல்லை நீதியை பற்றி பேசுவார், இல்லைன்னா நியாய தீர்ப்பை பற்றி பேசுவார். இதை மூணை தவிர பைபிளில் வேற என்ன பிரசங்கம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே இது மூணுக்குள்ளதான் இருக்கும். இந்த 30 வருஷத்துல மட்டும் 4வது பிரசங்கம் வந்திருக்குது. அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய ஆசீர்வாத பிரசங்கம். என்ன ஆசீர்வாத பிரசங்கம்? உனக்கு வீடு கொடுப்பார். 1 வீடு இருந்தால் 2 வீடு கொடுப்பார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்தால் செகண்ட் ஃப்ளோர் கொடுப்பார். 2 ரூம் இருந்தால் 3 ரூம் கொடுப்பார். உனக்கு கார் கொடுப்பார். உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். வெளிநாட்டில் வேலை கொடுப்பார். குழந்தை இல்லையா, குழந்தை கொடுப்பார். இதையெல்லாம் உங்களுக்கு தீர்க்க தரிசனம்னு யார் சொன்னா? இதெல்லாம் பிரசங்கத்துல உங்களுக்கு தேவைன்னு யார் சொன்னா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். உங்களுக்கு சபை என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி அவர் வரும்போது அவர் இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்புக்கு தான் சபை. சபையினுடைய வேலை வேற ஒண்ணுமே இல்லை.